அனைவருக்கும் வணக்கம். பிரச்சனை, கோபம், சினம் அப்படின்றத பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். கோபம் ஏன் வருகிறது அப்படின்னா, சகிக்க இயலாமையால் வருகிறது. கோபம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், பாதிக்கப்படுகின்றோம் என்ற மனநிலையின் வெளிப்பாடு கோபம். கோபம் எப்படி வெளிப்படும் அப்படின்னு, வெறுப்பான கசப்பான உணவுகளின் வழியாக வெளிப்படும். கோபம் எதற்கு வருகிறது அப்படின்னா, விரும்பத்தகாத உணவுகள் திணிக்கப்படும் போது வருகிறது. கோபம் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, மாறுபட்ட இருவேறு கருத்துக்கள் இதனால் கோபம் வருகிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, கோபம் எவ்வாறு செல்லும் அப்படின்னா, பிரச்சனை, சச்சரவு, ஆத்திரம் மற்றும் வெறுப்பு போன்றவற்றின் வழியே வெளிப்படும். கோபத்தை எங்கேனும் சமாளிப்பது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, சகிப்புத்தன்மை, மன்னிப்பு, நேசி இதன் வழியாக சமாளிக்கலாம். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.